ஓகே, வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்ப நீங்க இந்த பேக்ரவுண்ட வச்சே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க சொன்னா அதை வந்து உழப்பி 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 ஒண்ணும் புரியாத மாதிரி சொல்லுவோம். அதனால அண்ணாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. நம்ம ஹவுஸ் போட் மை ட்ரிப் ஹவுஸ் போட் நம்ம ஹவுஸ் போட் மை ட்ரிப் ஹவுஸ் போட் நம்ம இந்த இடம் சுங்கம் அலுப்பி சுங்கம் கண்டிட்டா சொல்லுது. நமக்கு ஷேரிங் போட் இருக்கு. ஷேரிங்கா இருந்தா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கம்மியா இருக்கும். பின்ன நமக்கு இண்டிவிஜுவல் போட் இருக்கு, கப்பல் போட் இருக்கு, எல்லாமே நமக்கு டோட்டலா 6 போட் இருக்கு. அதாவது இது என்னன்னா அலப்பியில சுங்கம்ன்ற இடத்துல வந்து இது இருக்கு. இவங்க கிட்ட வந்து ஷேரிங் போட், கப்பல் போட்னு சொல்லி 7 வகையான போட் இருக்கு. 6 வகையான போட் இருக்கு. இது இந்த இதோட பேர் வந்து மை ட்ரிப் ஹவுஸ் போட். மை ட்ரிப் ஹவுஸ் போட். கீழே இடத்த பார்க்க சூப்பரா இருக்கு. ஆனா நமக்கு வந்து மேல ஷேரிங் போட் நம்ம கொடுத்துருக்காங்க. கீழே 4 பெட்ரூம் வேற வேற ஊர்ல இருந்து எல்லாம் வந்திருப்பாங்க. நமக்கு வந்து மேல கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம போய் பார்க்கலாம். வேற ஏதாச்சும் டீடைல் இருக்காங்க? வேற என்னன்னா நமக்கு ஸ்பீட் போட் இருக்கு, கயாக்கிங், ஸ்மால் போட் அப்படி எல்லாமே இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீட் போட் இருக்கு. வேற என்னன்னா ஸ்மால் போட், ஸ்மால் போட், கயாக்கிங். கயாக்கிங் அப்படின்னா என்ன? அது ரோயிங் போட். ஓ, அது ஒரு போட். சோ இன்னைக்கு ஃபுல்லா விதவிதமான போட்ல ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். சோ எப்படி எல்லாம் இருக்க சாப்பாடு சாப்பிட போறோம். ஆமா, வீடியோல போய் பார்க்க போறோம் எப்படி எப்படி எல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து இது ஃபுல்லா அப்படியே சுத்தி காமிச்சிடலாம். இன்னும் வந்து ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட ஃபுல் டீடைல்ஸுமே கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறோம். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இப்பதான் வீடியோக்குள்ளேயே போக போறோம். வாங்க போறோம். இது நம்ம ஆபீஸ் இங்க தான் செக்-இன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு. எல்லாமே இது வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. நம்மளோட நேம், செக்-இன் டேட், செக் அவுட் டேட், போட்டோட நேம், இந்த மாதிரி நிறைய இது கேட்டிருக்காங்க. பின்னாடி வந்து இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வந்து நம்ம படிச்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா சண்டை போடக்கூடாதுல வந்து நெய்யினால ஒரு ஃபார்மாவே கொடுத்து ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. நம்மளும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே ஆரம்பிச்சிடலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி வளைச்சேன், அது திரும்பிடுச்சு. திரும்பதான் ஜெய் வளைச்சேனா? கட்டி வச்சிருக்கிறதுனால பரவாயில்ல. சேச்சி எந்திரி, பேசிக்கிட்டே. இது வந்து சோஃபாக்கு டைனிங் டேபிள். ஏய் லூசு மாதிரி பண்றக்கு நீ. சரி பேசிட்டே வானா அப்படியே போறேன். ரைட்டிங்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. இது வந்து படி ஏறிக்கலாம், டபட்டப்ப இறங்கிக்கலாம். மேலதான் நம்ம ரூமுக்கு போகணும்னு நினைக்கிறேன், நம்ம ஸ்டே பண்றதுக்கு. இதுதான் நம்ம ஓபன் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். ஏய் லூசு மாதிரி பேசாத. சந்திரமுகி ரூம் ஓபன் பண்ணுவாங்க. என்னது டைலாக்? சந்திரமுகி. கங்கா உனக்கு ஒரு மண்ணு தெரியாது. அது ராரா ராரா பண்ணு. லைட் இல்ல. ஆனா நல்லா தாண்டி தெரியுது. எப்படி வந்துச்சு? கண்ணாடிலாம் இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு பேரு டீலக்ஸ் அண்ட் பிரீமியம். கரெக்டா? இது வந்து டீலக்ஸ் பிரீமியம் தான் சேர்த்து. ஓகே, இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. நம்ம வாடி தெரியாதுன்னா அமுச்சிச்சு. எப்படி இருக்குது? இதுலயும் ரெஸ்ட் ரூம் தனியா இருக்கு. இதுலயும் ரெஸ்ட் ரூம் இருக்கு. லூஸ் இல்லங்க, மெண்டலு. இப்படி உட்காந்துக்கலாம், இதுல ஜம்முன்னு தூங்கிக்கலாம். ஏசி இருக்கு. அத அங்கேயே காமிச்சிட்ட. அங்க ஒரு போட்டு தெரியுது. கனி நெக்ஸ்ட் உனக்கு பிடிச்ச இடமா? இல்ல இல்ல இன்னொன்னு இருக்குல்ல. ஓ சரி சரி சரி. ஆக்சுவலா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு. கீழ 4 பெட்ரூமே ஒரே மாதிரி தான் இருக்கு. டீலக்ஸ் பிளஸ் பிரீமியம் இந்த 4 பெட்ரூமே பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. மேலதான் இப்ப நம்ம ரூம் போறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடிக்குள்ள எல்லாம் கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. மீன்லாம் போட்டு நல்லா இருந்துக்கும்ல.
மீன் தான் போட்டா கூட நல்லா இருக்கும். இது வந்து இது வந்து சாப்பிட்ற இடம், இது வந்து கை கழுவுற இடம். இப்படி திறந்தா தண்ணி வைப்போம். இந்த கப்பலோட சிறப்பு அம்சம்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது இந்த இடம் கூட சொல்லலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இது வந்து ரொம்ப பெரிய இடமா இருந்தது. இது வந்து சின்னதாக இருக்கு, ஆனால் இங்கேருந்து நம்ம வந்து வியூ பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இங்கேருந்து நல்லா ரசிக்கலாம். வாங்க பட்டு நெக்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். நம்ம ஸ்டே பண்ண போற இடம் இதுதான். சூப்பரா இருக்குல்ல? கீழேக்கு மேலேக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் பாத்தீங்களா? லக்ஸரி தான். கப்பூஸ் கூட லக்ஸரியா தான் இருக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? போலாம் அடுத்த பெட்ரூம். சேம் அதேதான். மேல இருக்க 3 பெட்ரூம் வந்து நல்லா லக்ஸரியா இருக்கும். கீழே வந்து பிரீமியமும் டீலக்ஸும். இதை கண்டிப்பா பார்த்து நான் மட்டும் இல்ல, எல்லாருமே ஷாக் ஆவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். எப்படி இருக்கு? வாட் இஸ் திஸ்? நல்லா இருக்கு. ஏதோ கப்பல் வருவாங்க போல. ஷேரிங் போட்டுல ஏதோ கப்பலுக்கான ரூம் போல இருக்கு. நல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, பாத்ரூமும் டெக்கரேட் பண்ணணும்னா அதையும் நாங்க செப்பரேட்டா பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே வேற லெவல். 50 பாருங்க டிவி. மத்த ரூம்ல எல்லாம் எப்படி இருக்கு, இந்த ரூம்ல எப்படி இருக்கு. இது வந்து செகண்ட் போட்டு. இது வந்து ஃபுல்லாவே லக்ஸரியான போட்டு. ஃபுல்லாவே டெக்கரேஷன்ல தான் இருக்கு. எனி டைம் டெக்கரேஷனால தான் வச்சிருப்பாங்க போல. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இன்னொரு போட் ஹவுஸ். இப்ப இதுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு இது இருக்கு. என்னன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் அப்புறம் வந்து நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து தங்கின இடம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லாவே லக்ஸரியான ஒரு பிளேஸ் இல்ல ரூம். இந்த போட்ல பாத்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்கும். அடேங்கப்பா. இந்த கட்டில பார்த்தா சந்திரமுகி ஞாபகம். தூக்கு வைப்போம். சந்திரமுகியோட கால் சைஸுக்கு நீ வருவியா? நல்லா இருக்கு இந்த இடம்லாம். அட பாத்ரூம் அப்பா எத்தண்டின்னு. அடே வாங்க. கம் ஆன் கம் ஆன். டைனிங் ரூமுக்கு போக போறோம்னு சொல்லிட்டு கூட்டு போடி. டைனிங் ரூமுக்கு போக போறோம். பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். டைட்டானிக்கா? அதுல உட்காருவா பாருங்க. இப்ப கண்டிப்பா உட்காருவா. அப்புறம்டா எனக்கு எடுக்கணும் 1 மணிக்கு செக்கிங் போலாமா? இது வந்து இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட செக்இன் டைம் வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock. நெக்ஸ்ட் நாள் வந்து மார்னிங் 9 o'clock வந்து செக் அவுட். நம்ம அதுக்குள்ள எவ்வளோலாம் ஜாலியா என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த 1 day வந்து உண்மையாவே எப்படி போகுதுன்னு தெரியாது. இன்னொன்னு கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு 1 மணி ஆக போகுது நம்ம செக்இன் பண்ற டைம். இன்னொரு போட்டை பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம இது வந்து கப்பல் போட். ஒரே ஒரு 1 BHK அந்த மாதிரியா ஒரு ரூம் தான் இருக்கும். கப்பலா வரவங்க நியூலி மேரிட் அந்த மாதிரி. அதுக்கு பேர் கப்பல் தானே? அதுதான் கப்பலா வர சிங்கிள் பெட்ரூம் இருக்கும். ஃபுல்லா வந்து நம்மளோட கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி 1 day ஃபுல்லா அப்படி இருக்கலாம். அதையும் பார்த்தலாம். ஒவ்வொரு போட்டுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த போட்டும். இதுவும் சூப்பரா இருந்துச்சு. இது மேல பாத்தீங்கன்னா கப்பல் உட்காந்து ஃபுல் வியூ பாக்குற இடம் உண்மையாவே சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு போட் ஹவுஸ் தான். ஆனா இதுல வந்து மொத்தம் 3 ரூம் இருந்தது. எல்லாமே லக்ஸரியா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த இடம்லாம் பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்றாங்க. பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. எந்த குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து ட்ரெடிஷனல். டைப். ஓகே ஓகே. ஒரு மாதிரி மரம் பூரா பாய் அந்த இதுல பண்ண மாதிரி இருக்கு.
இது ஷேரிங் அப்படி இது இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல். லேட்டர் கிட்ட வாவ் நல்லா இருக்குல்ல. இதுக்குள்ள இனி இருக்குங்க. படிக்குது. அதுக்கப்புறம் வந்து போட்டு ட்ராவலில் இருக்கும்போது ஒரு 2 o'clock வந்து சாப்பிட நிறுத்துவாங்க. அப்போ இந்த பிளேஸில் தான் நிறுத்துவாங்க. அவ்வளோ மீன் இருந்தது பார்க்குறதுக்கு. எப்பா சாமி என்னடா இவ்வளோ மீன் கொட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்து பேசாமல் இருந்தோம். என்னடி எப்ப பார்த்தாலும் அவ்வளோதான். மத்தியானம் சாப்பாடு வந்துருச்சு. எப்படி இதை பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு புடி அப்படிதான் இருந்துச்சு. இந்த வியூ பார்த்துட்டு அப்படியே சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிம்மதியாக சாப்பிட்டு வந்து இப்படி படுத்தாச்சு. இனி ஸ்பீடு போட் இருக்கு, ஒரு 1/2 an hourல வர சொல்லியிருக்காங்க. நீ அதுக்கு வேற போகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து இப்படி இந்த வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. போகிற வழியிலேயே நிறைய இடம் காமிச்சாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து பாடி மசாஜ் பண்ணுற இடமா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டில் மட்டும்தான் எல்லா பக்கமுமே ட்ராவல் பண்ணுறதா இருக்கும். எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி பைக் வச்சுருக்கோம் அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே வந்து போட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்பீடு போட்டும் வந்துச்சு. அதுலேயும் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லாகவே குளிச்சாச்சு. நெக்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் வியூ பார்க்கறதுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கூலு, குப்பப்புறம்னு சொல்லி ஒரு ஸ்கூல் தான் இது. நல்லா தண்ணிக்கு நடுவில் பிடிக்கிறாங்க. அவ்வளோதான். நைட்டு டின்னர் வந்துருச்சு. டின்னருக்கே பார்த்தீங்களா மெழுகுவர்த்தி, ரோசா பூவு அப்படியே பார்த்து ஒரு டெக்கரேட்டே பண்ணியிருக்காங்க. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, சிக்கன் குருமா மாதிரி அது கிரேவி, புரோட்டா. வெஜ்ஜாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார். நல்லா சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு வந்தாச்சு. சரியான தலைவலி, ஒழுங்காக தூக்கம் இல்லை. அப்புறம் வெளிச்சம், லைட்டு வெளிச்சம் இப்படின்னு சரியான தலைவலி. எல்லாம் படுத்துட்டாலுமா வீலியா படுத்தாச்சு. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஒரு போட்டில் வெளியே போகிறோம். அப்போ வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். அப்படியே காலையில் எழுந்து ஸ்மால் போட்டிங்க்கு வந்து கிளம்பிட்டோம். அப்போ பின்னாடி பாருங்களேன், சக்தி ஒரு ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கா. இந்த ஸ்மால் போட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய கப்பலில் போகும்போது பெரிய இடத்துல மட்டும்தான் ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. இந்த ஸ்மால் போட்டில் போகும்போது நம்ம சின்ன சின்ன இடத்துல எல்லாம் கூட்டிகிட்டு போய், அதாவது தெருவுன்னு சொல்லுவோம்ல நம்ம ஏரியாக்குள்ளே, அந்த தெருவுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இவங்க காமிப்பாங்க. நம்ம இந்த போட்டில் போகும்போது இன்னும் நிறைய இடத்த நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படின்னா சின்ன சின்ன பஸ் ஸ்டாப்பு மாதிரி இங்கே போட் ஸ்டாப்லாம் இருக்குது. இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வெறும் தண்ணி மட்டும்தான் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரிய கப்பலில் மட்டும் போயிட்டு அந்த பிளேஸை மட்டும் பார்த்தா பத்தாது, எனக்கு சின்ன சின்ன ஏரியாலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மால் போட்டில் போங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மால் போட்டோட எண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து விடுவாங்க. இங்கே தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த குழிக்கும் நமக்கும் ஒரு ஏகப்பட்ட பிணைப்பு இருக்குது. எங்களோட முன்னாடி வீடியோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்மால் போட்டு, ஸ்பீட் போட்டு, கயாக்கிங்
இது எல்லாமே வந்து பேக்கேஜோட வராது, நம்ம செப்பரேட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே தனி. ஸ்பீட் போட்டாக இருக்கட்டும், கயாக்கிங்காக இருக்கட்டும், ஸ்மால் போட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே தனி அமௌண்ட்டு. நம்ம அமௌண்ட் கொடுத்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்தும் வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு நேராக நம்ம போட்டுக்கு போக வேண்டியதான். நம்ம போன உடனே நமக்கு டீ காஃபி ஏதாச்சும் கொடுப்பாங்க, குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிஃபனும் ரெடி பண்ணிடுவாங்க. சாப்பிட்டு அப்படியே வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா 9 மணிக்கு செக் அவுட்டு. வாங்க மறுபடியும் நம்ம ரூமுக்கு போகலாம், சாரி நம்ம போட்டுக்கு போகலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. டீ காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு டிஃபன் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம். அவ்வளோதான், கிளம்பிட்டு ஒரு வழியா எப்படி போச்சுன்னே தெரியல தானே. நாலு சீக்கிரமா போயிடுச்சு. சாப்பிடவும் செஞ்சிடும். நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எங்க அம்மா ஊட்டி விட்டாங்க. எவ்வளவு ஊட்டி விட்டாங்க கூட எனக்கு தெரியல. நீ வயிறு மட்டும் சாப்பிட்டியா? திருப்தியா? போலாமா? கார்ல எதுவும் படுத்து தூங்கிடுவியா? சரி, வீடியோவே எடுத்துட்டான். நான் இன்னைக்கு போற வழியில தான் 2 இதுக்கு குடுமி சண்டை வரப்போகுது, இன்னும் வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டு. அதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. சரி, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். அப்படியே சக்தி அபிஷேகை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் என்னன்னா, இதோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோலயே கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. சோ எதுனாலும் இவங்களுக்கு கால் பண்ணி நீங்க நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். பாய்.